வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் இபி வெள்ளை அறிக்கை வெளியிட்டது வந்து ஏற்கனவே மினிஸ்டர் பழைய மினிஸ்டர் இருந்தாரு. சொல்லி வந்து பேப்பரை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா செலவு தான் இபிக்கு உண்டாக்கிட்டு. இல்லை அது சம்மந்தமாக அது சம்மந்தமாக வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த வெள்ளை அறிக்கை எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு, இபி டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை, இவங்க 25 வருஷமாக இந்த டிபார்ட்மெண்ட் என்ன நிலைமை இருந்துச்சுன்னு நம்ம அன்றைக்கி பப்ளிஷ் பண்ண வெள்ளை அறிக்கை அனைத்து பொதுமக்களுக்கும் தெளிவாக போய் சேர்ந்துருக்குது. நம்ம தெளிவாக டேட்டாவோட தான் சொன்னோம். எவ்வளோ வேலைக்கு ஆள் எடுத்தாங்க சொல்லியிருக்கோம், எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு சொல்லியிருக்கோம், எவ்வளோ கூடுதல் ரெவன்யூ வந்திருக்கு, இவங்க டேரிஃப் சேஞ்சுக்கு அப்புறம் எவ்வளோ கூடுதல் ரெவன்யூ வந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம், எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து இந்த டிஎன்இபியை வந்து வளர்க்குறதுக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அனைத்தும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இவ்வளோ ரெவன்யூ வந்து இவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்ன நடந்திருக்கோ அதான் சொல்லியிருக்கோம். நம்ம ஒன்றும் இதில் ஒளிவு மறைவு இல்லை, என்ன நடந்திருக்கோ சொல்லியிருக்கோம். இல்லை நம்ம சொன்ன இல்லை எவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடனில் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ நம்ம இது பண்ணுறோம். நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் அதில் குறிப்பிட்டது என்னென்னா, நீங்கள் டேரிஃப் ரிவிஷன் ஒன்று பண்ணீங்க. அந்த டேரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ வந்து மீண்டும் அதனால் என்ன பிரயோஜனம் ஆச்சுன்னா, நிறுவனத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. அதாவது டிஎன்இபி நிறுவனத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 69,000 கோடி ரூபா புதிய ரெவன்யூ வருதுன்னா, அந்த ரெவன்யூ வந்து ஒன்று நிறுவனத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இல்லை கற்ற பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை கொடுக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அந்த ரெவன்யூனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதுன்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சோம். மற்ற காலங்களில் என்ன நடந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன வளர்ச்சிகள் அவங்க கொடுக்கப்படும் சொன்னோம். ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு டேரிஃப் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறமும் அவ்வளோ பெரிய ரெவன்யூ ரியலைஸ் ஆகிருக்கு. அந்த ரெவன்யூனால யாருக்கு பிரயோஜனம்? பொதுமக்களுக்கு பிரயோஜனம் இருக்குல்ல, அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்பட்டு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்க எம்எஸ்எம்இ துறை அனைவரும் கட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நிறுவனத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ யாருக்கு பிரயோஜனம் வச்சுருந்தா நம்ம அங்கே பெரிய குற்றச்சாட்டாக வச்சோம். ஸோ ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லியிருக்கோம். அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. முரசொலிக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. முரசொலிக்கு இது புரியாது கடைசி வரைக்கும். வேறு ஏதாவது கேள்வி? இல்லை, நீங்கள் நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து கர்நாடகாவில் போய் தொழில் தான் செஞ்சுட்ருக்கார். அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, டெல்லி பிரதிநிதி. அவர் எந்த முடிவுகளையும் பெரிய முடிவுகள் அவர் என்ன இன்றைக்கி வந்து பெரிய அப்ரூவல் கொடுக்க போகிறாரா, இல்லை பெரிய முடிவுகள் எடுக்க போகிறாரா? டெல்லிக்கான பிரதிநிதி தான் இருக்க போகிறாரு. சரி, ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க வந்து மிகவும் உறுதியாக நின்றவர்கள், மிகவும் நம்பிக்கையானவர்கள். இன்றைக்கி எந்த இடத்துலையும் வந்து அவர்கள் ஒரு தவறான நபருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பல அழுத்தங்கள் கடந்த காலங்களில் வந்துச்சு. அவர் மீது அவரிடம் பல அழுத்தங்கள் கொடுத்து அவர்கிட்ட வந்து எங்கள் தலைவர் மீதும் எங்கள் மீதும் வந்து பெரும் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு பல அழுத்தங்கள் வந்தது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவர் வந்து கண்டிப்பாக உறுதியாக நிற்பவர். அவருக்கு இது ஒன்றும் பெரிய இந்த பொறுப்புலாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்லை, அவர் ஆந்திராவை சேர்ந்தார். அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இது இல்லை, அது வந்து நீங்கள் அவர் இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போகிறது இல்லையா, அவர் டெல்லியில் தான் இருக்க போகிறார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டெல்லாம் இல்லை, அவர் டெல்லியில் ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷனுக்கு இருக்க போகிறார். அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போகிறதில்ல. அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போகிறதில்ல. அவர் பெரிய அப்ரூவலும் பண்ண போகிறல, கோஆர்டினேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் தெரிந்தவர்கள் நம்பிக்கையானவர்கள் கோஆர்டினேஷன் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பல இதில் வந்து அங்கே டெல்லியிலே பிறந்து வளர்ந்தவர்கள், அங்கேயே இருந்தவர்கள்லாம் பல காலங்களில் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முன்னாடி இது அலங்காரமாக இருந்துச்சு. யாருக்காவது எம்எல்ஏல ஜெயிக்கலையா, ஸோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங்கை. அலங்காரமாக இருந்தது. இன்றைக்கி யார் அதில் நம்பிக்கையாக இருப்பாரோ அவங்க வந்து வேறு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அந்த பொறுப்புகளை. அவர் இப்போ கொடுக்கப்பட்டவர் வந்து உண்மையிலேயே நம்பிக்கையானவர், பல அழுத்தங்களையும் தாண்டி எங்களுடைய தலைவருடன் இருப்பவர். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் நம்பிக்கையானவர். அவருக்கு வந்து பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இல்லை இந்த பொறுப்பு தான் பெரிய விஷயம் கிடையாது. நம்பிக்கையான நபர். அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் இல்லை. இது வந்து சும்மா அரசியலுக்காக சொல்கிறாங்க. நம்பிக்கையான நபர், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய முடிவுகளும் எடுக்க போகிறதில்ல. இது பெருசாக பூதகரமாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பிரதிநிதியாக இருந்து ஒரு அரசுக்கு ஒரு சின்ன கோஆர்டினேஷன்ஸ் பண்ண போகிறார். இது முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பொறுப்பாக தான் இருந்தது. அது ஒரு 15 ஆண்டுகளாக அது ஒரு பெரிய லெவல் பொறுப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து பொறுப்புகள் கொடுக்க முடியலையோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு டெம்பரரியாக கொடுத்து இவங்க வச்சுருந்தாங்க. முன்னாடி திமுகவோ அதிமுக வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து சும்மா கொடுத்துட்டு, இப்போ முன்னாடி அவர் திரு தலாவை சுந்தரத்துக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஒரு வண்டியெலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே அவருக்கு இருக்குது. சும்மா ஒரு சின்ன பொறுப்பு தான்.
நம்பிக்கையான நபர் தேவை. அதில் ஒன்றும் அங்கே ஏற்கனவே தெரிஞ்சு அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சவங்க வேணும். கோஆர்டினேஷன் தான். இது இவ்வளோ பெருசாக பேச வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சார், இப்போ நட்புக்கு இலக்கணமாக உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. அப்படிலாம் கிடையாது. யார் யாருக்கு திரிஷா அவங்களுக்கு துணை முதலமைச்சர் அப்படி, அதாவது யார் யாருக்கு என்ன மாதிரியாக இப்போ ஆலோசகர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லா அரசுகளும் அவங்களுக்கான ஆலோசகர்களை வைத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க யார் யார் வந்து நம்பிக்கையாக இந்த அரசை கொண்டு வருவதற்காக உறுதியாக இப்போ ஒன்றும் இல்லை. இந்த அரசை கொண்டு வருவதற்கு கொள்கை முடிவுகள், இந்த கொள்கை தலைவர்கள், இந்த அரசுடைய கட்சியோடைய கொள்கை தலைவர் அனைத்தையும் முடிவு செய்தவர்கள் ஆலோசகர்கள் எந்த தப்பும் கிடையாது. யார் யாரெல்லாம் எந்த பொறுப்புக்கு பொருத்தமாக இருப்பாங்களோ அவங்கள தான் இப்போ நியமிச்சிருக்காங்க. யாரும் பொருத்தமில்லாதவர்கள் யாரும் நியமிக்கப்பட்டவர்கள். ஹைகோர்ட்டோட ஆர்டர் போட்டுருக்காங்க. அதாவது மற்ற மதத்தில் வந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாதுன்னு கண்டிப்பா இந்த ஆர்டர், அதாவது இல்லை கண்டிப்பா அதை எதிர்த்து இப்போ அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் வேலைகளை துவக்கி இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம வந்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும். இல்லை கண்டிப்பாக கிடையாது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக நம்ம தேவையான அனைத்து நம்ம வந்து அவசரமாக அந்த வழக்கு எடுக்கப்பட்டது. நம்மளும் வந்து போதுமான அளவு நம்ம வழக்கறிஞர்களை நியமித்து அதுக்கான அறிவுரை கூடியிருந்தோம். பட் அதே நேரத்தில் இந்த வழக்கை எதிர்த்து கண்டிப்பாக நாம் மேல்முறையீடு செய்வோம். அதுக்கான வேலைகளை ஆல்ரெடி துவக்கி விட்டோம். விரைவில் மேல்முறையீடு செய்யப்படும். இங்கே உச்ச நீதிமன்றமா இங்கே சார் பிஃபோரே வந்து நான் எப்படியும் பாஸ் பண்ணுவேன்னு ஜட்ஜி சொல்லியிருக்காரு. இல்லை நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜி குறிப்பிட்டதை நான் பொதுவெளியில் குறிப்பிட வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா அது பொதுவெளியில் பேச வேண்டாம். பட் அதே நேரத்தில் இது குறித்து நம்ம அனைத்து முயற்சிகளையும் எடுத்தோம். அதே நம்ம டைமும் கேட்டோம். ஆனால் டைம் கொடுக்கப்படவில்லை. நம்ம கண்டிப்பாக இதை மேல்முறையீடு செய்வோம். இல்லை அதுதான் சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம மேல்முறையீடு செய்ய போகிறோம். பாலிசியாக நம்ம அதுக்கு அக்ரி பண்ணல. நம்ம மேல்முறையீடு கண்டிப்பாக செய்ய போகிறோம். அதை மாற்றுக்கிறது அது அன்னைக்கு அது அந்த 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 அன்றே வந்து அதற்கான முயற்சிகள் அதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டு விட்டுச்சு. ஸோ அதுக்கான வேலைகளும் அன்றே துவங்கப்பட்டு விட்டுச்சு. கண்டிப்பாக நம்ம மேல்முறையீடு இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம ஃபைல் பண்ணுவோம். சார், தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து நெல் மூட்டைகள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து ஒன்றுமே பாதுகாப்பு சொல்ல முடியாது. இதுக்கு என்ன சார் முடியும்? இல்லை கண்டிப்பாக என்னென்னா இன்றைக்கி ஆய்வுக் கூட்டத்தில் அது சம்மந்தமாக பேசியிருக்கோம். நிறைய இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் வந்து அங்கங்கே டெம்பரரியாக இயங்கிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து அரசு நிலங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். முதல் கட்டமாக. அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஷெட்டு போகிற வேலைகள் நம்ம துவக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி தான் வந்து எங்கெங்கெல்லாம் கொள்முதல் நிலையங்கள் டெம்பரரியாக வேறு தனியார் இடங்கள் இயங்கிட்டு வருதோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அரசு நிலங்களுக்கு முதல்ல அலாட்மெண்ட் பண்ணுவோம். அதற்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஷெட்டு போகிற வேலை எங்கெங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஷெட்டு போகிற வேலைகளை நம்ம பார்க்கணும். அது எங்கெங்கே பாதிக்கப்படுதுன்னு பார்க்கணும். ஸோ அதற்கான வேலைகளை நம்ம இன்றைக்கி தான் வந்து ஆய்வுக் கூட்டத்தில் முடிச்சு துவைக்கிறோம். அதான் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இதே மாதிரி ஒரு பாலிசியை நம்ம கண்டிப்பாக ப்ரொபோஸ் பண்ணுவோம். மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. எதுவுமே குப்பை தொட்டிகள் இல்லை மதுரை மாநகராட்சியில் இப்போ தான் அந்த ஆய்வுலேயே நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சோம். இப்போ இருக்கிற அந்த மாநகராட்சியில் அந்த குப்பை எல்லாம் அந்த டெண்டர் எடுத்துக்கிற நிறுவனம் பல முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இப்போ ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கோம். கடந்த மாதம் ஒரு சில தவறான அவங்களுடைய முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சொல்லியிருக்கோம். இன்றுக்குள் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு பதிவு செய்யும் வேலைகளை துவக்குவார்கள். கண்டிப்பாக அடுத்த கட்டமாக நம்ம வந்து இதை சரி செய்யும் வேலைகளை நம்ம செய்வோம். வேறு இல்லை ஏற்கனவே நிறுவனம், அதாவது நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு நம்ம தனியார் தான் கொடுத்தாகணும். நம்ம வந்து அவங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய இடத்துல தனியார் தான் கொடுத்தாகணும். ஸோ அதே மாதிரியான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் வந்து நம்மளுடைய பணியாளர்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறதில்ல. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து தனியார்கிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி பாலிசி தான் பண்ண போகிறோம். பட் இப்போ இருக்கிற நிறுவனம் செய்த தவறுகளுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான வழக்குகள் பதிவு செய்யணும். இல்லை அது சிபிசிஐடி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன் பேரலல் வந்து நம்ம நேற்று அந்த வெள்ளை அறிக்கையில் பேசுகிறப்பே சொன்னோம். கண்டக்டர் டெண்டரில் நம்ம வந்து 9 டெண்டரில் நம்ம வந்து முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் நம்ம வந்து இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துருக்கோம். விரைவாக அதிலும் வழக்கு பதிவு செய்யப்படும். அது தொடர்பாக பண்ணப்படும். ஸோ எதை மறைக்கிறதுக்காக இவங்க ஆர்டிஸ்ட் திருடப்பட்டதுன்னு தெரியல. இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஆர்டிஸ்ட் கூட திருடப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து சிபிசிஐடியோடைய இதுக்கு அவங்களோட ரிப்போர்ட்டுக்காக நம்ம போயிட்டோம். இல்லை கண்டிப்பாக அந்த திட்டத்தில் என்ன அறிவிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக தொடரும். இந்த மாற்றத்தில் சாலைகள் மிகவும் மோசமாக இருக்கும். மதுரை முழுவதுமே சிட்டி ஃபுல்லாமே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. இல்லை இப்போ தான் அதுக்கான ஆய்வுகள் செய்யப்பட சொல்லியிருக்கேன்.
எங்கெங்கெல்லாம் சாலை மோசமாக இருக்குது, ட்ரைனேஜ் தேவை, இதெல்லாம் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கு. அடுத்த வார கூட்டத்துக்குள்ளே அதை சப்மிட் பண்ணுவாங்க. அதை பட்ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம கண்டிப்பாக ஒப்புவோம். அப்புறம் அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் இந்த காலையில் சொல்லியிருந்தாங்க இந்த ஐடி கார்டு விஷயமா, ஸ்கூலில் ஐடி கார்டு விஷயமா. ஸோ கண்டிப்பாக அதில் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த மாதிரி எந்த ஜாதி பெயரையும் எதையும் இல்லை அது வந்து என்னென்னா, அவர் வந்து ஜாதி சான்றிதழ் இப்போ ஸ்கூலில் கொடுத்துட்ருக்காங்க குழந்தைகளுக்கெல்லாம். அதை விரைவாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம்னு சொல்கிறார். அதில் ஒரு சின்ன மிஸ்ஸு தான் வந்து அது கொடுப்போன்னு சொல்கிறப்போ அந்த ஐடி கார்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த திட்டமும் கிடையாது அரசிடம். அந்த மாதிரி இல்லை அவர் சொல்கிறப்ப வந்து ஜாதி அந்த வார்த்தையை மட்டும் தவறாக குறிப்பிட்டுள்ளார். அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை. ஏன்னா அவர் அந்த ரஷ்டில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை. ஏன்னா ஜாதி சான்றிதழ் நிறைய இடத்துல வந்து ஸ்கூலில் தான் கொடுக்குறாங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதை துரிதப்படுத்தி தெளிவாக கொடுக்க ஏற்பாடு செய்வோம். அப்போ அவங்களுக்கு ஐடி கார்டெலாம் போட்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் அது மாதிரி எந்த திட்டமும் இல்லை. அது அங்கே சொல்கிறப்ப ஏதோ ஒரு மிஸ் ஆகிருக்கு. பட் அது அந்த மாதிரி எண்ணத்தில் அந்த மாதிரி இதுலையும் அந்த மாதிரி எந்த திட்டமோ அந்த மாதிரி எந்த யோசனையோ எதுவும் கிடையாது. அதையும் தெளிவுபடுத்த வருகிறது. ஆல்ரெடி அப்பீல் ஃபைல் பண்ணியாச்சு. கடந்த வாரமே ஃபைல் பண்ணியாச்சு. நம்ம இந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த பிசி அந்த இஷ்யூலையும் நம்ம இந்த வாரம் கண்டிப்பாக ஃபைல் பண்ணிடுவோம். அதுக்கான வேலைகள் அப்பயே துவங்கப்படும். இல்லை நம்ம ரெக்டிஃபிகேஷன் வந்து இப்போ மேல்நிலை லெவலில் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லா இடத்துலையும் அடிஷ்னலாக இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை துரிதப்படுத்தவும் செய்வோம். நம்ம நிரந்தரமான தீர்வுக்கும் நம்ம நோக்கி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம வெள்ளை அறிக்கையில் கொடுத்தோம். அதை நோக்கி நடந்துட்டு இருக்கோம். வேறு எதுவும் இல்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி தமிழகத்துக்கு கொடுக்குற எந்த ஃபண்டு பேலன்ஸ் இல்லை, எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம். இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டு சொல்கிறாங்க, மற்ற நிறைய துறைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அந்தந்த துறை சார்ந்து வந்து இப்போ இன்றைக்கி கூட ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசுலேருந்து வர்றதில் வந்து ஒன்றிய அரசுலேருந்து வர்றதில் ஒரு சில டிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு துறைக்கும் அது வேறுபடுது. ஜிஎஸ்டியில் நம்ம வருமானத்தில் வர்றதை உடனடியாக கொடுக்க வேண்டும். அது கடந்த முறை நம்மளுடைய முதலமைச்சர் சென்று வலியுறுத்திய பிறகு உடனடியாக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தொடரணும்னு நினைக்கிறோம்.